இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடி பில்டர் வந்து ஆல்பர்ட் பெக்கில்ஸ். ஆல்பர்ட் பெக்கில்ஸ்னா உலக அதிசயங்கள் மாதிரி பாடி பில்டிங்ல இவர் ஒரு அதிசயம். எப்படின்னா, இங்கிலாந்துல பிறந்தவர். இங்கிலாந்துல பார்படாஸ்ல பிறந்தவர். கருப்பு இனத்தை சேர்ந்தவர். மிஸ்டர் மிஸ்டர் இங்கிலாந்து, மிஸ்டர் அந்த பிரிட்டிஷ் பாடி எல்லா டைட்டிலையும் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். 1975 இவர் வந்து 1930 பிறந்தவர். 75 வந்து மிஸ்டர் ஒலிம்பியா சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது. அர்னால்டோட குரு ரெஜ் பார்க் தான் நடத்துறாரு. அப்ப இவர் எல்லாருமே எல்லா பாடி பில்டருமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க, பிரிட்டோரியாவுக்கு போயிருக்காங்க. அங்க லாட்ஜில் தங்கியிருக்காங்க. பஸ்ல எல்லாரும் ஏற வராங்க. அருமையான பஸ். நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் ஏறுவாங்க பாருங்க, ஒரு பஸ்ல ஏறி ஸ்டேடியத்துக்கு போவாங்க பாருங்க. அது மாதிரி அழகான பஸ்ல ஏறி இவர் போய் முன்னாடி போய் உட்காரணும் அப்படின்னும் போது அந்த பஸ் டிரைவர் சொல்றாரு, முன்னாடி உட்காரக்கூடாது, நீ கருப்பினத்தை சேர்ந்தவன், சவுத் ஆப்பிரிக்கால வந்து நிறவரி இருக்கு, வெள்ளக்காரங்க உன்னைய பார்த்தாங்கன்னா ஷூட் பண்ணிடுவாங்க, வண்டியை விட்டு இறங்கிடு அப்படின்றாங்க, இல்ல பின்னாடி போய் உக்காரு அப்படின்றாங்க. அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது வரைக்கும் அவர் அதை பத்தி கேள்விப்படாத ஒரு நிறவரி. நிறவரி உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறது தெரியும். தென்னாப்பிரிக்கால வந்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் கிரிக்கெட்டே விளையாடுவாங்க, கருப்பினத்தவங்கள விளையாட விட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி தன்னை பின்னாடி போங்கன்னு சொன்ன உடனே வெளியே வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறாருல, அருணாள்கிட்ட அந்த விவரத்தை சொல்றாங்க. இந்த முன்னே அருணாள் என்ன சொல்றாரு, எங்களை எல்லாரும் சுட்டாலும் பரவாயில்ல, இவர் முன்னாடி தான் உட்காருவாரு, நீங்க போய் முன்னாடி உட்காருங்க ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு அந்த படையை லீட் பண்றாரு. போய் எல்லாரையும் இவரை முன்னாடி உட்கார வச்சு சுருளை நான் பாக்குறேன் அப்படின்னு அர்னால்டு அழகா அந்த டீமை வழி நடத்தி அன்னைக்கு நிறவரிக்கு எதிராக போராடினாரு. அதான் சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் செக்யூரிட்டின்றாங்க. சமூக பாதுகாப்பு, சமூக நீதின்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுதான் இது. கருப்பு மனிதனுக்கு நடந்த கொடுமையை பாருங்க.